ஹலோ யூஎஸ், ஹலோ பிரவீன். ஹாய் விஜய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஓகே, ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்திருக்கோம். 2-0ன்னு ஒரு லாஸ், ஒரு ஒயிட் வாஷ் ஹோம் சீரிஸ். அதுல இருந்து ஒரு ஒன் டே சீரிஸ்க்கு வந்திருக்கோம். நவம்பர் 30 ரோக்கோ கம்பேக். கடைசியா இவங்க இந்தியாவில் ஆடினாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. திருப்பி இந்தியாவில் விளாட வர போறாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஆஸ்திரேலியா சீரிஸ் பார்த்துட்டோம் ஓடிஐல. ரோஹித் அவரோட ரிடம்ஷனை பண்ணாரு. விராட்டும் அவரோட லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ப்ரிவியூ ஷோ தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஞ்சி ஸ்டேடியத்துல நடக்குது. அவ்வளவா பெரிய ரொம்ப மேட்ச்லாம் நடந்தது இல்லை. ரீசெண்டா கெட்டின ஒரு ஸ்டேடியம் தான், அங்கதான் மேட்ச் நடக்குது. இந்த ஸ்டேடியம்னு பார்க்கும்போது இவங்களோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு பாத்தீங்கன்னா 264. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 212 அடிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 50%, பேட்டிங் செகண்ட் வந்து 38%. இங்க வந்து வின் பர்சன்டேஜ் இருக்குது. இங்க ஹையஸ்ட் டோட்டல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா 362 ஃபார் 1. அதுக்கப்புறம் டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது இந்த ஸ்டேடியத்தையே பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி ஒரு பெரிய ஸ்டேடியம் நம்ம இந்தியாலேயே. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டேடியம், டைமென்ஷன் தான் கொஞ்சம் பெருசு, ஸ்ட்ரெயிட் பவுண்டரி பெருசு. ஸோ அதனால எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இது வந்து ஃபிளாட் பிச். அதனால ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பா பேட் ஃபர்ஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஸ்கோர் போர்டை வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லேட்டரா வந்து நம்மளோட நல்ல பவுலர்ஸ் நல்ல ஸ்பின்னரை வச்சு நம்மளுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லேட் ஆஃப் தி கேம் ஸ்பின்னர்ஸ் பிளேக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ எந்த ஸ்பின்னர்ஸ் எண்ட் ஆஃப் த டே நல்லா போடுறாங்களோ அந்த டீமுக்கு வின்னிங்னு எனக்கு தோணுது. நம்ம வந்துட்டு இப்போ அடுத்த டாபிக்கா வந்துட்டு ஹெட் டு ஹெட் போயிடலாமா? எஸ், ஓகே. இன்ட்ரெஸ்டிங் ஆஹ் ஸ்டாட்ஸ்லாம் நீ தான் சொல்லுவ. நீயே கண்டினியூ பண்ணு. மொத்தமா 94 மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும். அதுல வந்து 40 வின்னு இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து 51. நோ ரிசல்ட்ல வந்து 3 போயிருக்கு. ஹோம் மேட்ச், அதாவது அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வந்து 18 மேட்ச் வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வந்து 14 மேட்ச் வச்சிருக்காங்க. அங்கவும் வந்து ஈக்குவலா, கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்ச் ஆடி இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா. அதுல வந்து 4 மேட்ச் இந்தியா வின்னு, ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின்னு. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் நான் ஒன்று சொல்றேன் விஜய். லாஸ்ட் சீரீஸ் வந்து 2023ல சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்தியா விளையாண்டாங்க. அதுலயும் கேப்டன் KL ராகுல் தான். 2-1ன்னு KL ராகுல் வந்து அந்த சீரீஸை வின் பண்ணாரு. ஓகே, ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸ்ல திருப்பி அடுத்த சீரீஸ் அதே மாதிரி நடந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்குவாட் அனாலிசிஸ்னு போனோம்னா நம்ம ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டோம். ஸ்குவாட் அனாலிசிஸ் ஒரு 2 நிமிஷம் வீடியோ பண்ணிட்டோம். வியூவர்ஸ் நீங்க யாரும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீ பேட்டில்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கீ பேட்டில்ஸ்லாம் இங்க நிறைய இருக்குது. உன்னை பொறுத்த வரைக்கும் கீ பேட்டில்ஸ்னா யாரை சொல்லுவேன்? நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி வெர்சஸ் மகராஜ். ஏன் அப்படின்னா விராட் கோலி கரண்ட் ஃபார்ம்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸ்டாட் வைஸ் போனோம் அப்படின்னா லாஸ்டா சின்ஸ் 2022ல இருந்து ஓடிஐல பார்த்தோம்னா 23 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கூட. அதுல 11 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஆவரேஜும் 28.8 தான். அதோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப டிப்பா இருக்கு, 74.5. என்னோட செகண்ட் கீ பேட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் வர்சஸ் ஜான்சன். ரோஹித் சர்மாவும் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. லாஸ்டா 27 இன்னிங்ஸ்ல 9 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஆவரேஜ் நல்லா தான் இருக்கு, 41.4. ஸ்ட்ரைக் ரேட், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி, ரோஹித் சர்மாவை பத்தி நம்ம சொல்லவே கூடாது. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 113.3 இருக்கு. உன்னோட கீ பேட்டிலாம் நீ எதை வச்சிருக்க விஜய்? நான் முதலே சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலா அந்த ஸ்டேடியத்துல நடந்த மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. நம்ம லாஸ்டா இந்த ஸ்டேடியத்துல நடந்த மேட்சை பார்த்தோம்னா நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா நடந்துச்சு. அந்த மேட்ச்ல நம்ம பார்த்தோம்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு பார்த்தோம்னா டீம் சவுதி 3 விக்கெட், ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா எக்கனாமிக்கலா போட்டது, அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா மிச் சாண்டனோ, ஈஷ் சோதி தான். மிச் சாண்டனோட எக்கனாமி வந்து 3.80 அண்ட் ஈஷ் சோதியோடது 5.20. எக்கனாமி வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா போட்டாங்க. அவங்க கிரியேட் பண்ண ப்ரெஷர்னாலதான் டீம் சவுதி அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதனால என்னோட கீ பேட்டர்ஸ் இங்க யாரா இருக்க போறேன்னா நம்மளோட சைனாமேன் பவுலர் குல்தீப் யாதவ் தான். ஆக்சுவலி சைனாமேன் பவுலர்னாலே தனி ஒரு கெத்து தான் இருக்கும். குல்தீப் யாதவ் விசஸ் ஏடன் மார்க்ரம். ஏடன் மார்க்ரம் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா அவருக்கு வந்து ஸ்பின் கொஞ்சம் வீக்கு. அதுலயே முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஆக்சுவலி சைனாமேன் அவருக்கு வந்து கொஞ்சம் வீக்கு. அதாவது 8 இன்னிங்ஸ் அவர் ஆடி இருக்காரு சைனாமேனுக்கு அகேன்ஸ்டா. அதுல வந்து 4 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. அதோட ஆவரேஜ் வந்து 10. ஸோ அதனால குல்தீப் விசஸ் ஏடன் மார்க்ரம் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், அதாவது ஃபேண்டசி பிளேயர்ஸ். நான் வந்துட்டு உன்கிட்ட கேட்கிறேன். இந்தியால இருந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர், அதுக்கப்புறம் புரோட்டியாஸ்ல இருந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர். இந்தியால இருந்து ஒரு பேட்டர் அப்படின்னா நான் வந்துட்டு ரோஹித் சர்மா சொல்றேன். கரண்ட் ஃபார்ம் வச்சு போறேன். அதே மாதிரி இந்தியால இருந்து பவுலர் அப்படின்னா
நீ சொன்ன ஸ்டாட்ஸ்லாம் பார்த்து நம்ம ஸ்பின்னிங் ட்ராக்ல நான் குல்தீப் போறேன். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போனோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஓப்பனர் டிகாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியால. ஸோ அவரை சொல்றேன். அதே மாதிரி பவுலர் பார்த்தோம் அப்படின்னா மகராஜ். ஆக்சுவலா நான் எடுத்து வச்சிருந்தது சேம் இதே தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸ்லைட் சேஞ்ச் என்னன்னா, நான் பேட்டர் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலை நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சு நல்லா ஆடுவாருன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலிங் பார்த்து குல்தீப் யாதவ் அதிக விக்கெட்டோட வருவாருன்னு எனக்கு தோணுது. நான் சொன்ன மாதிரி தான் பெரிய கிரவுண்டு, அந்த ஸ்ட்ரெயிட் பவுண்டரி வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஒரு நல்ல கேட்ச் எடுக்கிறதுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்ல திரும்பும். என்னதான் ஃபிளாட் ட்ராக் அப்படின்றதுனாலுமே நல்ல ஒரு ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் கூடிய ஒரு பிச்சுன்றதுனால நான் அப்படி போறேன். சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து பார்த்தோன்னா நானும் வந்து குவிண்டன் டிகா கூட தான் போறேன். ஏன் அப்படின்னா ரீசெண்டா நடந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ். அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த சீரீஸ்க்கு முன்னாடி இருந்து தான் அவர் வந்துட்டு அந்த ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திருப்பி வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆஃப் T20 ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்த ஓடிஐ மேட்ச் அவர் வந்து மேன் ஆஃப் தி சீரீஸ் வந்து அவர் வாங்கியிருந்தாரு. கண்டிப்பா குவிண்டன் டிகாக். அதுக்கப்புறம் நான் போறது யாரு அப்படின்னா, ஒருவேளை நாண்ட்ரே பர்கர் ஆடினாரு அப்படின்னா பர்கருக்கு நான் போவேன். பர்கர் நல்ல விக்கெட் டேக்கர் எடுப்பாரு. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். நம்ம வந்து ரோஹித் சர்மாக்கு மட்டுமே கிடையாது, நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு வந்து நிறைய திணறு பார்த்துருக்கோம். ஸோ அதனால நான் வந்து பிளே அவுட் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த 4 பேரை நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா பிளேயிங் லெவன்ஸ். ஸோ இந்த 2 டீமோட பிளேயிங் லெவன்ஸ் என்னன்றது நான் பிரவீன் உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரீவியஸோட பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் இப்போ வந்து பிளேயிங் லெவனை மட்டும் நம்ம 2 டீமுக்கு வந்து கம்பேர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா, உன்னோட பிளேயிங் லெவன். இந்தியாவோட பிளேயிங் லெவன் அப்படின்னா ஓப்பனர் ரோஹித் அலாங் வித் ஜெய்ஸ்வால், 1 டவுன் விகே நம்ம விராட் கோலி, 2 டவுன் ருத்து இல்ல அப்படின்னா திலக் வர்மா, அதுக்கப்புறம் நம்பர் 5ல கேஎல் ராகுல், நம்பர் 6ல பண்ட், நம்பர் 7 வாஷி, நம்பர் 8ல ஜட்டு, நம்பர் 9 ஹர்ஷித் ராணா, நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங், நம்பர் 11 குல்தீப் யாதவ். ஹோப்ஃபுல்லி யாருக்கு போறாங்கன்றத பார்க்கலாம். அப்படி சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் போயிடலாம். அவனோட லெவன் என்ன? சவுத் ஆப்பிரிக்கா ரியான் ரிக்கல்டன் அலாங் வித் டிகாக், 1 டவுன்ல மார்க்ரம், 2 டவுன் டிசாசி, நம்பர் 5 வந்து பிரெஸ்கி, பிரெவிஸ், யான்சன், மகராஜ், சுப்ராயன், போச், இங்கிடி. நானும் சேமா போறேன். ஆனா அந்த சுப்ராயன் ஸ்பின்னருக்கு பதிலா மட்டும் நான் வந்துட்டு ஒரு பிளேயரை மாத்திருக்கேன். நான் வந்துட்டு யாருக்கு போறேன் அப்படின்னா நாண்ட்ரே பர்கர். என்னதான் அந்த ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் நம்ம பேசியிருந்தாலும் ஆல்ரெடி மகாராஜ் இருக்காரு, மார்க்ரம் கொஞ்சம் போடுவாரு அப்படின்றதுனால நான் இவர் கூட போறேன். ஓகே, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், உன்னோட அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் உனக்கு யாரு? இந்தியா. ஆக்சுவலி இந்தியா. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா ஏன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நீ நினைக்கிற? சவுத் ஆப்பிரிக்கா ஏன் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ், இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது கம்பேரிட்டிவ்லி சவுத் ஆப்பிரிக்கா. அதனால இந்தியா சொல்றேன். ஆமா, நானும் அதே தான் சொல்றேன். இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ரோக்கோ கம்பேக்கு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. நல்ல பேட்டிங் லைனர் அண்ட் பவுலிங்ல நீ சொன்ன மாதிரி நம்மள்ட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. வாஷி இருக்காரு, ஜட்டு இருக்காரு, அது போக குல்தீப், நல்லா சைனாமேட் இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா தான் இருக்கோம். இதே தான் நம்ம டெஸ்ட்டுக்கும் நினைச்சு போனோம், அவங்களோட நம்ம நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்கோம், ஜெயிப்போம் அப்படின்ட்டு அது அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. பட் ஆனா நம்ம இப்போ வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம், கண்டிப்பா ஒயிட் பால்ல கண்டிப்பா அந்த டீம் ஜெயிப்பாங்க. நான் ஆல்ரெடி நம்ம நம்ம பேசியிருந்த நிறைய பேசிட்டோம் ஸ்பின்னுக்கு இந்த அசிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. என்னைய பொறுத்தவரை நீ ஃபர்ஸ்ட் டாஸ் வச்சேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிடு. ஒரு 280 அடிச்சேன்னா கண்டிப்பா அது வின்னிங் ஸ்கோரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து எங்க 280 தான் இருக்குது. 264 சம்திங் தான் இருக்குது. ஒரு 280 அடிச்சுதான் எனக்கு வின்னிங் ஸ்கோர் நினைக்கிறேன். ஒருவேளை நீ வந்து சேசிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 260 240 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அது கொஞ்சம் சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல மேஜர் இஷ்யூ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்லிட்டோம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்ட்டு. ஆனா டியூ வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்தியாவில பார்த்துருக்கோம், நல்ல ஹியூமிடிட்டியான கண்ட்ரி, ரொம்ப ஒரு சன் அதிகமா இருக்க கண்டிஷன் நம்ம இந்தியன் கண்டிஷன், அதாவது ராஞ்சி பக்கம்லாம் சொல்லவே தேவையில்ல. அதனால லேட் ஆக ஆக எனக்கு தெரிஞ்ச அந்த ஈரப்பதம் அந்த வந்து ஹியூமிடிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஹியூமிடிட்டி இருக்குது, அந்த டியூ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங்க்கு ஆடட் அட்வான்டேஜ் ஆயிரும். ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்க முடியுதோ அந்த மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கணும் நம்ம 2வது பவுலிங் போடும்போது. ஸோ அதனால நானும் உனக்கு கூடயே போறேன். பார்ப்போம், நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஜெயிக்கா யார் தோக்கா அப்படின்னு. ஓகே கைஸ், நாங்க 2 பேரும் உங்களை அடுத்த ஷோல சந்திக்கிறோம். இப்போ ப்ரிவியூ ஷோல பார்த்தோம், அடுத்து நம்ம ரிவ்யூ ஷோல பார்ப்போம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா கைஸ், வி வில் see in the next வீடியோ. கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவோம், வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போலாம். அது வரைக்கும் காத்திருப்போம். எல்லாரும் அந்த லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து நிறைய ஊக்குவிக்கும் எங்க அடுத்த அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு. பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் எடுப்பா, யார் அதிக விக்கெட் எடுப்பா, மேன் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்னு எல்லாருமே நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய் பிரவீன். பாய் விஜய்.
பாய் காய்ஸ்.